அளிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைக்கு தாயாம் திரு அவை நற்செய்தியாளர்களுள் ஒருவரான புனித மார்க்குவினுடைய விழாவினை இன்றைக்கு அக்களித்து கொண்டாடி மகிழ்கின்றது. புனித மார்க் நற்செய்தியாளர் தன்னுடைய இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பை எழுத்துப்பூர்வமாக அவர் நமக்கு நற்செய்தியாக வடிவமைத்து தந்து தன்னுடைய வாழ்விலே நற்செய்தியை பகிர்ந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் நம் வாழ்வின் வழியாக எத்தனையோ வழிகளில் நற்செய்தியை பறைசாற்ற நமக்கு வாய்ப்புகள் கிடைத்த போதிலும் நாம் நற்செய்தியாளராக மாறுவதற்கு பல நேரங்களில் தயங்கி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து உம் நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன்பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. அன்புக்குரியவர்களே, ஒருவர் ஒருவர் மற்றவரோடு பழகும்போது
எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தங்கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குடிவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். மற்ற நற்செய்தியாளர்களை காட்டிலும் இயேசுவின் வாழ்வை மிகவும் இரத்தின சுருக்கமாக 16 அதிகாரங்களில் நமக்கு இயேசுவினுடைய வாழ்க்கையை முடித்து தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமை புனித மார்க்குவை சேரும். அது மட்டுமல்லாமல் மற்ற நற்செய்திகளுக்கெல்லாம் முன்னோடியாக முதன்மையாக எழுதப்பட்ட நற்செய்தியாக கருதப்படுவது இந்த மார்க்கு நற்செய்தி. அதை எழுதிய அந்த பெருமையும் புனித மார்க்குவை சாரும். ஆக இந்த நற்செய்தியை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி எழுதியதன் நோக்கத்தை நாம் அலசி பார்த்தோமேயானால், புனித மார்க்கு இந்த நற்செய்தியை ரோமையில் புதியதாக மனம் திரும்பிய பிற இனத்தவருக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகளாக இதிலே வடித்து தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிபி 60ஆம் ஆண்டிலிருந்து 70ஆம் ஆண்டிற்குள் இந்த நற்செய்தியானது எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மேலுமாக இந்த நற்செய்திக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்னம் இறக்கைகளை கொண்டிருக்கிற, சிறகுகளை கொண்டிருக்கிற சிங்க சின்னமாக இருக்கிறது. இது எதனுடைய பின்புலமாக அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரலாக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதை நினைவுபடுத்துவதின் அடையாளமாக இந்த சிங்கம் சின்னமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வரலாற்று தரவுகள் ஒரு புறம் இருக்க, இவருடைய வாழ்க்கை நிகழ்வு நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருகிறது. நற்செய்தியாளர் மார்க்கு பிற்காலத்திலே அலெக்சாண்ட்ரியா, எகிப்து இடங்களில் நற்செய்தி சென்று அறிவிக்கிறார் என்று வரலாற்று தரவுகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அப்படியாக அவர் அலெக்சாண்ட்ரியா நகரத்திற்குள் செல்லுகின்ற பொழுது, இந்த ஆண்டவர் இயேசுவை நற்செய்தியாக பறைசாற்ற செல்லுகின்ற பொழுது தன்னுடைய காலணிகளுள் ஒன்று அறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த அருந்து போன காலணியை தைப்பதற்காக அருகில் இருந்த ஒரு செருப்பு தைக்கும் அந்த தொழிலாளியை பார்க்கின்றார். அவரிடம் அந்த செருப்பை கொண்டு சென்று தைப்பதற்காக கேட்கின்றார். அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியும் அந்த செருப்பை தைக்கின்ற பொழுது அவருடைய அந்த ஊசி அவருடைய இடது கையினை பதம் பார்த்து விடுகிறது. உடனே அவருடைய கையிலிருந்து ரத்தம் பொங்கி வழிந்தோடுகிறது. உடனடியாக புனித மார்க்கு சற்று கீழே குனிந்து அங்கிருந்த மணலை அவர் குழப்பி சேராக மாற்றி அதை அந்த அடிபட்ட இடத்திலே அவர் பூசுகிறார். உடனடியாக ரத்தம் நின்று விடுகிறது, வலி மறைந்து போடு விடுகிறது. இதை பார்த்த அந்த செருப்பு தைக்கின்ற தொழிலாளி ஆச்சரியப்படுகிறார். இவர் யாராக இருப்பாரோ என்று ஆச்சரியப்பட்டு அவரிடமே அவர் வினவுகிறார். நீங்கள் யார் என்று கேட்க, நான் மார்க்கு, இயேசுவினுடைய ஊழியன், நற்செய்தியை இங்கு பறைசாற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அவருடைய வார்த்தைகளை அதிகம் கேட்க தன்னையே உட்படுத்தி கொண்டார். பிறகு அவர் மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தையும் மார்க்குவுக்கு அறிமுகப்படுத்தி அந்த குடும்பம் முழுவதுமே இயேசுவினுடைய நற்செய்தியை நம்புகின்ற ஒரு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாக மாறுவதாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது. புனித மார்க்கினுடைய வாழ்க்கையிலிருந்து எண்ணற்ற பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் அவரிடமிருந்து 2 பாடங்களை கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது, புனித மார்க் ஓர் உடன் உழைப்பாளர். இஸ் எ கோ ஒர்க்கர். பணி செய்கின்ற ஒருவருக்கு அவர் உடனிருந்து ஒத்தாசையாக பணிபுரிகின்ற ஒரு நபராக இருப்பதை நாம் ஏடுகளிலே பார்க்கிறோம். கிபி 46 மற்றும் 60ஆம் ஆண்டுகளில் புனித பவுலோடு திருத்தூது பயணத்தில் உறுதுணையாக இருப்பது நமக்கு மிகவும் தெள்ள தெளிவாக இறைவார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு அதிகாரம் 4 இறைவார்த்தை 11 வாசிக்கிறோம். புனித பவுல் தீமோத்தேயுவை நோக்கி இப்படியாக சொல்லுகிறார், மார்க்கை உன்னுடன் கூட்டி வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயன் உள்ளவர். எனக்கு திருத்தொண்டில் மிகவும் பயன் உள்ளவர் என்கிற வார்த்தையை புனித மார்க்கு இங்கு பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆக அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவியாளராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் இவர் மிகப்பெரிய ஒரு உதவியாக அவர்களுக்கு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். காலத்துக்கு
நம்முடைய வாழ்விலே நாம் பெறுகின்ற காயத்துக்கு சில நேரங்களில் நாம் மருந்தாக இருக்க வேண்டாம், தளர்ந்து போக விடாமல் தட்டி கொடுக்கும் கைகளாக இருந்தாலே போதும், நாம் வரலாற்றில் நினைவு கூறப்படுவோம் என்பதற்கு புனித மார்க்குவினுடைய இந்த தனிப்பெரும் பண்பு, உடன் உழைக்கும் பண்பு, அது மிகப்பெரிய சான்றாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எண்ணற்ற வகையில் நாம் உடன் உழைப்பாளர்களாக இருக்கலாம். ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் ஒரு மனைவிக்கோ, ஒரு மனைவி ஒரு கணவனுக்கோ, பிள்ளைகள் பெற்றோருக்கோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ உடன் உழைப்பாளர்களாக இருக்கலாம். பல நேரங்களில் இந்த பணிகளை பிரித்து விட்டு அது அவருடைய வேலை, இது இவருடைய பணி என்று அடுத்தவர்கள் மீது பணிகளை சுமத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமே அன்றி, அடுத்தவர்கள் பணியாக இருந்தாலும் உடன் இருந்து அவர்களோடு உழைக்கின்ற பொழுது அந்த பணியினுடைய பலு, அந்த பணியினுடைய சுமை குறைந்து போகிறது என்பதற்கு புனித மார்க்குவினுடைய வாழ்க்கை நமக்கு சான்றாக அமைகிறது. ஆக இன்றைக்கு புனித மார்க்குவிடமிருந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பாடம், நம்முடைய பயணத்தில், குறிப்பாக வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு உடன் உழைப்பாளராக, கோவொர்க்கர், என்னுடைய மனைவிக்கு நான் உதவியாக இருப்பேன், என் கணவனுக்கு நான் உதவியாக இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று நான் எப்பொழுது ஒரு உடன் உழைப்பாளராக நான் இருக்கிறேனோ, கட்டாயம் நீங்களும் நானும் இயேசுவினுடைய நற்செய்தியை நம்முடைய குடும்பங்களில் பகிர்கின்ற நற்செய்தியாளராக மாற முடியும் என்பதற்கு புனித மார்க் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நமக்கு இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது புனித மார்க் ஒரு நற்செய்தியாளராக நாம் பார்க்கிறோம். ஒரு நற்செய்தியாளர் என்று சொன்னால் வெறுமனே மார்க்கு நற்செய்தியை நமக்கு கொடுத்ததற்காக நற்செய்தியாளராக மட்டும் இல்லாமல், இயேசு என்கிற ஒரு நல்ல செய்தியை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அந்த நற்செய்தியை, இயேசு என்கிற நற்செய்தியை தாங்கி செல்லும் வாகனமாய் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார் என்று சொன்னால், அதே போல நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் அனைவரும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டது போல உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். பல நேரங்களில் இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது இது குருக்களினுடைய பணி, இது துறவியர்களுடைய பணி, இது அவர்களுடைய பணி என்று நம்முடைய பணி இல்லாதது போல நம்மை காட்டிக்கொள்கிறோம். ஆனால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகெல்லாம் சென்று நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதனால்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் இந்த அடையாளங்களை செய்வர். ஆக நீங்களும் நானும் நம்பிக்கை கொண்டோமையானால் இயேசு சொன்ன அத்துணை அடையாளங்களையும் நம்மால் செய்ய இயலும். நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்பிக்கை மட்டுமே. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக, அதை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பற்றி கொள்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது நீங்களும் நானும் இந்த புனித மார்க்குவை போல நற்செய்தியாளராக நீங்களும் நானும் வாழ முடியும். இன்றைய நற்செய்தியும் நாம் பார்க்கிறோம், யார் ஒருவர் இயேசுவின் மீது நம்பிக்கையை வைத்து உடல் நலமுற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று இயேசுவே நமக்கு ஒரு வாக்கை தந்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் அடுத்தவர்களை நம்முடைய வாழ்க்கையாலும், நம்முடைய வார்த்தையாலும், நம்முடைய தொடுதலாலும் நாம் தொடுகின்ற பொழுது கட்டாயம் அவர்களுக்கு குணம் கிடைக்க போகிறது. காரணம், இது நாம் சொல்லுகின்ற வார்த்தை அல்ல, இறைவன் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை. ஆக அடுத்தவர்களுக்கு நாம் ஒரு மருந்தாக இல்லாவிட்டாலும் கூட நாம் அவர்களுக்கு ஆறுதல் தரும் ஒரு தேற்றரவாக நாம் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய நற்செய்தியாளராக நீங்களும் நானும் மாற முடியும். ஆக இந்த இரண்டு உன்னதமான அழைப்பினை புனித மார்க்குவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறைவன் தாமே புனித மார்க்கினுடைய பரிந்துரையின் வழியாக நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர தொடர்ந்து இந்த பலியை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமேன். படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உம் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும், படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்னும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்று வானத்துதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்றைக்கு நாங்கள் விழா கொண்டாடும் நற்செய்தியாளர் புனித மார்க்கு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து முடிவில் வாழ்வளித்தார். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு சீடர்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.